பகவானுக்கு மகனாக பிறந்து ஆஞ்சநேயன் என்று பெயரெடுத்து வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய பெயர் ஆஞ்சநேயன். முன்வரு நேரத்திலே நானும் சின்ன சிறு பிள்ளையாக இருக்கின்ற நேரத்தில் என்னுடைய தாய் கூறினார்கள், மகனே, உன்னுடைய கண்களுக்கு எங்கெல்லாம் சிகப்பாக தெரிகின்றதோ அது அனைத்து நீ உண்ணக்கூடிய உணவு என்று. அனைத்தினமும் அதிகாலை எழுந்து மரத்தின் மீது ஏறுவது, மரத்தில் இருக்கும் காய் கனிகளை புசிப்பது, இப்படியா இருக்கின்ற நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் கதிரவனும் இந்த பூமியிலிருந்து ஆகாயத்தை நோக்கி போய் கொண்டிருந்தான். அதிகாலையில் கதிரவனை பார்க்கும் பொழுது கதிரவன் சிகப்பாக தெரிந்தான். சிகப்பாக தெரிந்ததும் அன்று என் அன்னை கூறிய வார்த்தை எனக்கு நினைவுக்கு வந்தது. எங்கெல்லாம் சிகப்பாக தெரிகின்றதோ அது அனைத்து நீ உண்ணக்கூடிய உணவு என்று. அப்படி என்றால் இந்த உணவும் நான் உண்ணக்கூடிய உணவு என்று நினைத்து மரத்தின் மீது இருந்து கரகர என்று ஆகாயத்தை நோக்கி சென்றேன். ஆகாயத்தை நோக்கி செல்லும் சமயத்தில் கதிரவனை என்னுடைய வாயினால் விழுங்கி விட்டேன். வாயினால் விழுங்கிய காரணத்தால் தேவேந்திரன் பார்த்தான். தேவேந்திரன் கரத்தில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தால் என் மார்பில் ஓங்கி அடித்தான். அப்பொழுது நானும் மூச்சு அடைந்து கீழே சாய்ந்து விட்டேன். கீழே சாய்ந்ததும் என் தந்தை பார்த்தால், வாழ்வு தேவன், நம்மளுடைய மகனுக்கு ஆபத்து நேர்ந்து விட்டது என்று அவரும் மேரிகிரியின் மலையின் பின்புறம் சென்று மறைந்து விட்டார். இந்த உலகத்தில் காற்றியை வீசவில்லை. அதனால் 30 கோடி தேவர்கள் ஓடி வந்து எனக்கு மூச்சு தெளிவு செய்தார்கள். அதன் பிறகு என் தந்தை வெளியே வந்தார். அது மட்டுமா, அந்த தேவதன் கரத்தில் இருந்த வஜ்ராயுதத்தால் என் மார்பில் ஓங்கி அடித்த போது என் மார்பு உடையாத உறுதியாக இருந்த காரணத்தால் எனக்கு பெயர் மாருதி என்று பெயர் பெற்ற. அப்படி இருக்க என்றும் இல்லாமல் இன்று என் இளைய தலைவர் சுக்கிரீவன் அழைத்திருக்கின்றார். சென்று தலைவர் பார்க்கணும். உன் காலடியில் அருமை நண்பன் பணிந்தேன். கடல் நீர் உள்ளவரை உன் புகழ் ஓங்குக. நீ வாழ்க, தலைவா. என்றுமில்லாமல் என்று அதிகமாக அடுத்த காரணம் என்ன? உரைக்கிறேன். பொடியன் மாயவ என்பவன் அண்ணனோடு போருக்கு வந்திருக்கிறான். அப்படியா? போரிலே அண்ணன் வெல்ல முடியாத காரணத்தினால் பிளத்வாரமனை கழித்திருக்கிறான் போருக்கு. அப்படியா? சென்றிருக்கிறார் அண்ணன், இன்னும் வரவே இல்லை. ஆகையால் நாம் சென்று பார்த்துட்டு வரலாம். தலைவா, இப்போது வடக்கே இருக்கும் பிளத்வாரத்தின் உள்ளே போவதற்கும் வெளியே வருவதற்கும் ஒரே வழிதான் இருக்கிறது. நாம் இருவரும் சென்று பிளத்வாரத்தின் வாழப்படியில் காவல் இருக்கின்றோம். அவ்வளவுதானே? இப்போது புறப்படி பிளத்வாரம்.
மாயாபி ராட்சசோடு சமருக்கு சென்று விட்டார். உள்ள என்னதான் நடக்குது என்று பார்த்து விட்டு வருகிறேனே. சரி, ஆகட்டும் தலைவா. பிளது வாரத்தில் உள்ள சென்று பார்க்கும் பொழுது பிளது வாரத்தில் இருந்து உதிரமாகப்பட்டது காட்டாத்து விளம்பரம் ஒரு பெருகெடுத்து வருகிறது. அது மட்டும் கிடையாது, அந்த உதிரத்தில் ரோமமும் கலந்து வருகின்றது. இந்த உலகத்தில் ரோமம் அதிகமானது உன்னுடைய அண்ணனுக்கு தான். அப்படி என்றால் அந்த மாயாபி ராட்சசன் உன்னுடைய அண்ணன் வாலியை கொன்று விட்டான். அந்த சராசரி எடுத்து வந்தாலும் என் நன்மை வெல்லவோ கொல்லவோ முடியாது. அவர் இருந்திருக்க மாட்டார். தலைவா, நான் சொல்வது கேள். ரோமமும் கலந்து வருவதால் உன்னுடைய அண்ணன் இறந்து விட்டார். சரி, அப்படியா? அந்த கொடியவன் மாய வந்தோம். யாரது? சுக்ரீவா, யாரது? நான் தான் ஜாம்புவேந்தன். ஐயா, இன்னும் சொல்லுங்க. வயதிலே முதிர்ந்த ஜாம்புவேந்தனுடைய வார்த்தை கேள். பல மாதங்கள் உருண்டோடி விட்டது. ஆமாம், உன் அண்ணா பிளத்துவாரத்திலே ஒருவேளை மாண்டு மடிந்து விட்டால் நாட்டிற்கு யார் தலைவன்? மன்னனில்லாத நாடு பிணம் சுடும் சுடுகாடு என்பார்கள். ஆகையால நாட்டின் நலன் கருதி ஆட்சியை நீ ஏற்றுக்கொள். தலைவா, பார்த்தீர்களா? வைத்திய முதிர்ந்த ஜாம்புவேந்தர் கூறும் வார்த்தை கேட்டீர்களா? உன்னுடைய அண்ணனுக்கு மாயாபி ராட்சசன் ஆபத்து நேர்ந்து விட்டது. அதனால் மாயாபி ராட்சசன் உன்னுடைய அண்ணனை கொன்று விட்டு நம்மளை கொல்வதற்கு ஓடி வருவான். அப்படியாக இருந்தால் அந்த வாய்ப்படியிலே கற்களை முற்களை போட்டு அடைத்து விடு. சீக்கிரமாக தலைவா. ஒரு வழியாக ஒடிந்து விட்டால் அந்த ஒடியவன் மாயாவி. ஆகையால் இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம். தலைவா, நாட்டிற்கு வந்துவிட்டோம். நமது நாட்டில் இருக்கும் 72 வல்லரவனர் சேனைகளும் மன்னன் இல்லாத நாடு விழும் சுடும் சுடு காட்டிக்கு சமம் என்று பேசிவிட்டு நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். உண்மைதான். இப்போது இந்த வானர கூட்டங்கள் வெளியேறாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த விடுமுறையை கழித்து இந்த கிஷ்கிந்தைக்கு மன்னராக திகழ வேண்டும். அண்ணன் அண்ணன் என்று அண்ணன் நினைவாக இருக்கின்றீர்கள். உன்னுடைய அண்ணன் தான் இறந்து விட்டாரு. என்னுடைய நம்புக, உங்களுக்கு வராது வம்பு. அப்படியா? இந்த நாட்டு மக்களை காக்க வேண்டும் என்றால் நீங்கள் தான் மணிமுடி தரித்து மன்னனாக திகழ வேண்டும். கிஷ்கிந்தை மன்னன் சுக்ரீவன். உனக்குத்தான் பொருத்தமானது. சரி, நாடு முழுவதும் மன்னர் வாழ்க வாழ்க என்று கோஷமிட்டுக் கொண்டு செல்ல வேண்டும். நிச்சயமாக சென்று என் மனைவி நான் பார்க்க வேண்டும். ஆமா, என்ன சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை என்று ஒரு உண்மைதான். மன்னர் இருந்தால் அமைச்சர் பொறுப்பு. உண்மைதான் தலைவா. சிறிது நேரம் பொறுத்துக் கொள்ளுங்கள். நமது நாட்டில் 72 வல்லரவான சேனைகள் இருக்கின்றது. ஏதாவது ஒரு வானரத்தை கொண்டு வந்து அந்த வானரத்துக்கு அமைச்சர் பட்டம் கொடுத்து விடுகிறார். ஆச்சரியா, தேடி செல்ல தேவையில்லை. நீயே அந்த அமைச்சர் பொறுப்பு. தலைவா, இந்த பட்டம் பதவி மீது எனக்கு ஆசையே கிடையாது. என்னை விட்டு விடுங்கள். அப்படியா? நீதான் ஆசிரியர். என்னது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முடியாது. நீயே